ஹாய், வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வதக்கி வச்ச வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 விசில் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கும் பொழுது அந்த பிசுபிசுப்புலாம் போயிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். காய் வேகட்டும். இப்போ நம்ம பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ காரம் வேணும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சிட்டே இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போது சாம்பார் மிளகாய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை சாம்பாரில் விட்டு கிளறிடலாம். தாளிப்பை கொட்டி சாம்பாரை இறக்கிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. நீங்களும்
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.